எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து உருவான ஐக்கிய மக்கள் சக்தி, அடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து உருவான பொதுஜன பெரமுன. இந்த கட்சிகளுடைய ஆட்சி கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது, குறிப்பாக மக்கள் ஏன் விரக்தி அடைந்தார்கள், ஊழல் எப்படி இருந்தது, குற்றச்சாட்டுகள் இருந்தன, எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வருமா இருந்தால் ஆட்சி மாற்றம் நிச்சயம். இந்த மக்கள் அறகலையே என்ற ஒரு போராட்டத்துக்கு ஏன் வந்தார்கள் என்று சொன்னால், 8 மணித்தியால மின்வெட்டு இருந்தது, பெட்ரோலுக்காக மக்கள் காத்து கிடந்தார்கள், எரிவாயுக்காக காத்து கிடந்தார்கள், மிகப்பெரிய பிரச்சனையை மக்கள் எதிர்கொண்டார்கள். அந்த பற்றாக்குறை விவசாயிகள் மீது அந்த விவசாயிகள் வந்து ரசாயன உரங்கள் கிடைக்காமையால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதிர்கொண்டார்கள். இது எல்லாம் சேர்த்துத்தான் அந்த அறகலைய போராட்டத்துக்குரிய காரணம் உருவாகினது. மக்கள் இந்த இவை எல்லாம் சேர்த்து தான் மக்களை ஒரு அணியில் அணிதிரட்டி மிகப்பெரிய கிளர்ச்சி வடித்தது. ஆகவே அந்த நேரத்தில் மத்திய வங்கியிடம் டாலரே இல்லை, இறக்குமதி செய்வதற்கான டாலரே இல்லை. அந்த நிலைமை திரும்ப உருவாகமாக இருந்தால், உண்மையை சொல்லப்போனால் மத்திய வங்கியிடம் டாலர் இல்லை, இறக்குமதி செய்வதற்கு அத்தியாவசிய பொருட்களை, மருந்து பொருட்களை, எரிவாயுவை, பெட்ரோல் இறக்குமதி செய்வதற்கு டாலர் இல்லை, நாட்டில் பற்றாக்குறை, மக்கள் எல்லாம் வீதியில் படுத்திருக்கிறார்கள், 8 மணித்தியால 10 மணித்தியால மின்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு வந்தால் இவர்கள் எதிர்பார்க்கும் நெருக்கடி உருவாகும். ஆனால் எதிர்க்கட்சிகள் விரும்பும் அந்த மாற்றம், ஆட்சி மாற்றம் வருமா, அதுக்கு மக்கள் அணிதிரள்வார்கள் என்று சொன்னால், இந்த ஜனாதிபதியின் மீது குறிப்பாக நான் சொல்லுவேன், அரசாங்கம் என்பதை விட ஜனாதிபதியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு, தங்களுடைய இந்த அவ்வளவு நெருக்கடிக்கும் கோத்தபாயா தான் காரணம் என்று மக்கள் எப்படி நினைத்தார்களோ அதே மாதிரி ஒரு நினைப்பு, வெறுப்பு இந்த ஜனாதிபதி இருக்குதான் சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அவ்வாறான வெறுப்பு வரவில்லை என்றுதான் என்னுடைய பார்வை. நான் தென்பதில் இருப்பதுபடியாக நான் பல்வேறுடன் பேசுகிறேன். அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அவர் மீது வரவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே உடனடியாக ஜனவரி வந்தவுடன் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்று நினைப்பது பொதுமக்கள் ரீதியாக பார்க்கும்போது அது எனக்கு சாத்தியமில்லை என்று தான் தோன்றுகின்றது.